மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த மல்லை சத்யா அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை அடுத்து புதிய கட்சி துவங்கப் போவதாக அறிவித்திருந்தார். ஏற்கனவே கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தியிருந்த நிலையில் இன்று சென்னையில் கட்சி பெயர் அறிவிப்பு விழா நடைபெற்றது. புதிதாக துவங்கப்பட்ட கட்சிக்கு திராவிட வெற்றிக் கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் துரைசாமி, சிறப்பு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய இளைய கட்டபொம்மன் அவர்கள் கூறும்போது, திரு மல்லை சத்யா அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்றும் அவர் மக்கள் பணியிலும் அரசியல் பொறுப்புகளிலும் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். 32 ஆண்டு காலம் மிக திறம்பட கட்சிக்காக உழைத்த மாமனிதர் அவர். திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கியுள்ளது பெரும் மகிழ்ச்சி. அவர் மக்கள் பணியாற்றிட வேண்டும் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் மலேசியா இப்போ தமிழ் சங்கம் சார்பாக மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக இந்த துவக்க விழா, கட்சியினுடைய துவக்க விழா, பேர் சூட்டு விழாவிற்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இதுவரை 8 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். தூய தமிழ் சங்கங்கள் அழைப்பின் பெயரில் சென்றிருக்கிறேன். அந்த நாடுகளெல்லாம் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு திரு சத்யா அவர்களை தெரியுமா, மல்லை சத்யா அவர்களை தெரியுமா என்று. ஏனென்றால் அந்த இயக்கங்களுக்கு நிதி உதவி வழங்கி கடல் கடந்தும் தமிழை வளர்க்கக்கூடிய மாபெரும் மனிதர் என்னுடைய நண்பர் என்பதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அவர் உள்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் அவர். தமிழால் ஒன்று கூடியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏற்பால் வளர்ப்பால் வளர்ந்தவன் நான். என்னுடைய தலைவர் கலைஞர், தளபதி மற்றும் உதயநிதி அண்ணன். இங்கே வருவதற்கு காரணம் அவருடைய நட்பு. 3 விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மாபெரும் இயக்கத்திலிருந்து அந்த இயக்கத்தினுடைய கட்டுப்பாடை மதிக்காமல் இலங்கைக்கு சென்று ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கிய போதே அவருடைய எதிர்காலம், அவர்களுடைய சூழ்ச்சி அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். அரசியல் விமர்சகர்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அதை கடந்தும் பெரிய மனது படைத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பெரிய மனது படைத்து அவர்கள் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள் கூட்டணியாக. இன்னொன்று, போரா சட்டத்தில் யாரால் நீங்கள் சிறை சென்றீர்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததிலிருந்தே தெரிகிறது நீங்கள் உங்களுடைய கொள்கை இழந்து விட்டீர்கள் என்று. அது எதற்காக? சத்யா ஐயா போன்ற ஆட்கள், தொண்டர்கள் அனைவருமே முழு மனதோடு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. நானும் அரசியல் விமர்சகராக பயணித்து வருகிறேன் என்ற ஒரு காரணத்தினால், உலக தலைவர்களிலே எந்த தலைவரும் செய்யாத ஒரு செயல் புகைப்படம் எடுப்பதற்கு பணம் வாங்கியது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மல்லை சத்யா புதிய கட்சியின் துவக்கத்தையும் அதன் கொள்கை நிலைப்பாடுகளையும் அறிவித்தார். அப்போது திராவிட இயக்கத்தின் நெடிய பயணத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு சமூக நீதிக்கான லட்சியங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதே இக்கழகத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார். கடந்த 32 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் உறுதுணையாக பணியாற்றியதாகவும் 28 ஆண்டுகள் மனநிறைவான பயணம் இருந்ததாகவும் தெரிவித்த மல்லை சத்யா, கடந்த 4 ஆண்டு காலமாக தங்கள் மீது அவமதிப்பும் அலட்சியமும் அவமானங்களும் திணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்ட தலைவர் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோவின் வருகைக்கு பின்னால்தான் இந்த நிலைமை ஏற்பட்டது. பொது வாழ்க்கையில் இருந்தே என்னை அப்புறப்படுத்த முயற்சிகள் நடந்தன. துரையின் வருகையால் ஜனநாயக பண்பு விலகி போனதாலேயே வெளியேற்றப்பட்டவர்களும் விலகிச் சென்றவர்களும் இணைந்து இந்த கட்சியை துவங்கியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் தலைவர் வைகோ மீது இன்றும் தான் மதிப்பு வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பாக 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மல்லை சத்யா அறிவித்தார். அதில்
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி அதற்கான எல்லா கடமைகளையும் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார். கொரோனா முடக்கத்தில் இருந்து பொருளாதார சமநிலையை கொண்டு வந்து மக்கள் நல திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டை இந்திய மாநிலங்களில் முதல் மாநிலமாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு ஆதரவாக நின்று மதவாத சக்திகளால் தமிழ்நாட்டிற்கு சூழ்ந்துள்ள ஆபத்தை தடுத்து நிறுத்தும் களத்தில் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரை வைகோவின் அரசியல் நேர்மை குறித்து பேசிய மல்லை சத்யா, அவருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கழிப்பட்டூரில் 10 கிரவுண்ட் நிலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஆடம்பர வீடு குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள சொத்துக்கள் குறித்தும் தெரிவித்தார். அரசியல் மூலமாகவோ அல்லது ஐடிசி நிறுவனம் மூலமாகவே இவ்வளவு சொத்துக்கள் வந்தன என்பது குறித்து துரை வைகோ வெளிப்படைத்தன்மையுடன் விளக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். புதிய கட்சி தொடங்குவதற்கு வைகோ அவர்களின் வாரிசு அரசியலும் ஒரு காரணம்தான், ஆனால் அதுவே முழு காரணம் இல்லை என்று அவர் பதிலளித்தார். மேலும் நாங்கள் தொடங்கிய இந்த இயக்கம் மதிமுகவிற்கு எதிரான இயக்கம் இல்லை என்றும் அவர் கூறினார். மதிமுக ஃபைல்ஸ் எப்போது வெளியிடப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஃபைல்ஸ் மற்றும் புகைப்படங்கள் அதிகம் உள்ளது, ஆனால் தலைவர் வைகோ மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாக அவர் தெரிவித்தார். துரை வைகோவின் கார்ப்பரேட் சிந்தனைதான் எங்களை போன்ற கட்சியின் மூத்த நிர்வாகிகளை வெளியேற வைத்ததற்கான காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். இன்று புதிதாய் உதயமாகியுள்ள திராவிட வெற்றிக் கழகத்தின் தொடக்க நாளில் நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லுகின்ற விதத்தில் அச்சு மற்றும் காட்சி ஊடக நண்பர்களை சந்திப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றதாக இருக்கிறது. பங்கேற்ற உங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 109 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில்தான் தலைநகர் சென்னையில் வேப்பேரியில் வழக்கறிஞர் சுப்ராயலு முதலியார் அவருடைய இல்லத்தில் பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசனார் உள்ளிட்ட 30 திராவிட இயக்க தலைவர்கள் ஒன்று கூடி தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தின் பெயர்தான் தென்னிந்திய நலவுரிமை சங்கம். அதுதான் நீதி கட்சியாக அப்போதைய சென்னை மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதே நாளில் நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த திராவிட இயக்கத்திற்கு திராவிட வெற்றிக் கழகம் என்று நாங்கள் பெயர் சூட்டியிருக்கிறோம். இந்த பெயரை திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் 91 அகவை கடந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தொழிற்சங்க சாசனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட ரத்னா ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பெயரை 15 பேர் கொண்ட குழுவுக்கு தலைமையேற்ற அண்ணன் புலவர் செவந்தியப்பன், உறுப்பினர்களாக இருந்த அண்ணன் டிஆர்ஆர் செங்குட்டுவன், அழகு சுந்தரம், அண்ணன் நாஞ்சி சம்பத், வல்லம் பஷீர் உள்ளிட்ட சேலம் ஆனந்தராஜ், மாஸ்டர் கரத்தே பழனிசாமி, கௌரிக்குமார் உள்ளிட்ட ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து அந்த பெயரை இன்றைக்கு மூத்த தலைவரிடம் கொடுக்க அதை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார். திராவிட இயக்கத்துடைய அந்த நெடிய பயணத்தில் எங்களை இணைத்துக் கொண்டு இதுவரையிலும் எந்த லட்சியங்களை நாங்கள் முன்னிறுத்தி கடந்த 32 ஆண்டு காலம் ஒரு அரசியல் இயக்கத்தில் களமாடினமோ அந்த பயணத்தை திராவிட வெற்றிக் கழகத்தின் மூலமாக நாங்கள் மீண்டும் களத்தில் நாட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறோம். நாட்டு மக்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் ஜனநாயக அமைப்புகளும் எங்களுக்கு நல்லாதரவு தந்து எங்களை வாழ்த்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம். இந்த நாளில் தலைநகர் சென்னையிலிருந்து பகுஜன் திராவிட கட்சியினுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களும், கர்நாடகாவிலிருந்து அபி கவுடா அவர்களும், மலையாள தேசத்திலிருந்தும் தெலுங்கு தேசத்திலிருந்தும் ஆளுமைகள் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அங்கெல்லாம் திராவிட இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது.
எனவே தென்னிந்தியாவில் இருக்கின்ற திராவிட இயக்கங்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவி இருக்கின்ற திராவிட இயக்க சித்தாந்தங்களை, திராவிட இயக்க கருத்தியலாளர்களை இணைக்க வேண்டிதான் இன்றைக்கு அவர்களை அழைத்து திராவிட ரத்னா என்ற விருதை அந்த இருவரும் ஆளுமைகளுக்கு வழங்கி நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம். 3 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். ஒன்று, இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல, இந்த நிலைமை எங்கள் மீது திணிக்கப்பட்டது. 32 ஆண்டு காலம் ஒரு தலைவனை உயிராக நேசித்து அந்த தலைவனுக்கு விசுவாசமாக பல இடர்மிகுந்த களங்களில் அவருக்கு நான் உறுதுணையாக இருந்து கடுமையாக போராடி ஏறக்குறைய 32 வழக்குகளை எதிர்கொண்டு 5 முறை சிறை சென்று ஒரு கட்டத்தில் என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டே புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற அந்த இடர்மிகுந்த லட்சிய பயணத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன். அவர் சொன்ன அத்தனை பணிகளும் நான் செய்து முடித்திருக்கிறேன். எனவே ஒரு நிறைவான பயணமாகத்தான் அதை நான் கருதியிருக்கிறேன். 32 ஆண்டு கால பயணத்தில் 28 ஆண்டு காலம் மனநிறைவான பயணம். கடந்த 4 ஆண்டுகள் என்பது அவமதிப்புகளும் அலட்சியங்களும் அவமானங்களும் நிறைந்ததாக இருந்தது. அதுக்கு காரணம் அரசியல் நெறிப்படுத்தாத ஜனநாயக பண்பு இல்லாமல் வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்ட தலைவர் வைகோவுடைய மகன் துரையின் வருகைக்கு பின்னால் நான் மட்டுமல்ல, இன்றைக்கு மேடையில் தோன்றிய அத்தனை ஆளுமைகளும் அந்த இயக்கத்திலிருந்து விலகி அவர்கள் வெளியேற்றப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. என் மீது ஒரு அபாண்டமான ஒரு களங்கத்தை சுமைத்து பொது வாழ்க்கையிலிருந்தே என்னை துரத்தடிக்கின்ற விதத்தில் மாத்தையா எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு அபட்டமான ஒரு பழியை என் மீது சுமத்திய போது நான் உடைந்து சிதறி உங்கள் முன்னால் நான் கண்ணீர் விட்டு அழுதேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதே வேளையில் என்னை கட்சியை விட்டு நீக்கிய போது அதை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் செங்கல்பட்டிலும் அந்த நீக்கியதற்கு பின்னால் தரப்பட்ட விளக்கத்திற்கு பின்னால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நான் தலைப்பிட்டு என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தார்கள், அதலபாலாளத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள் என்று நினைத்தார்கள். இதோ தலைநகர் சென்னையிலேயே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை அறிவித்து ஒரு மாபெரும் ஒரு விழா போன்று ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்று திராவிட இயக்கத்தின் தலை சிறந்த ஆளுமைகள் பங்கேற்று எங்களை வாழ்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு புதிய நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் பயணப்பட இருக்கின்றோம். புயல் அச்சுறுத்தல் இருந்தது, கனமழை அச்சுறுத்தல் இருந்தது. புயல் எப்பொழுதுமே எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. எனவே சூறாவளியில் சுடர்விளக்கு ஏற்றுவதைப் போன்று இந்த களத்தில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல காத்திருக்கிறோம்.